அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் போலீஸா பண்ணுவேன். கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸா பண்ணிட்டாரு. நான் எடுத்த உடனே எப்போ நான் படம் போலீஸா பண்ணாலுமே என் அப்பாவோட 100வது படம் அந்த மாதிரி தான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க. அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்து கொண்டாடினாங்களோ இப்ப என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்களோட படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. நானும் சரத் சார், பொன்ராம் சார் என்ன நாங்கள் முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பாக வெளியே வந்திருக்கு. மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி. சரி, இப்போ பொதுவாக விஜயா இருக்கட்டும், அடுத்தால அஜித்தா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரேஸ் அரசியல் அப்படி போயிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு, படம் அடுத்தடுத்த காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பாத்துட்டு வரீங்க சார். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவோட இந்த காந்தாரா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்க அனிமேஷன் மூவி, இதெல்லாம் அதிகப்படியான வசூல் கொடுக்குது. தமிழக மக்கள் என்ன மாதிரியான கதைக்களம் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன்? அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட், சோஷியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களம்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்களே இப்போ சொன்னீங்க இந்த அவதார், காந்தாரா எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க, அதையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அரசியல் இல்லைங்க, நான் சினிமா தான். அண்ணா தான் அரசியல். தமிழ் சினிமாவில் இந்த புகையிலை, குட்கா இதுகளை தாண்டி கொஞ்சம் கஞ்சா அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மத்தியிலும் அதிகமா கஞ்சா புழக்கம். ஆமா, இதுக்கு எந்த மாதிரியான விழிப்புணர்வு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரக்ஸ் வந்து இல்லீகல். அதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதனால தான் நாங்கள் இந்த படத்திலே நாங்கள் கஞ்சா விற்கிற மாதிரி காமிச்சாலும் அதை வந்து நாங்கள் 5 டன் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கோம். அதை வந்து இது பண்ணக்கூடாது, தப்பு, எத்தனை குடும்ப வாழ்க்கை அழியும்னு சொல்லி நாங்களே இதில் ஒரு இது வச்சுருக்கோம். ப்ளஸ் கஞ்சா விற்கிற நாங்களே அடிக்க மாட்டோம். ஏன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அங்கங்கே மென்ஷன் பண்ணோன்னா இந்த படத்துல நாங்க வந்து கஞ்சா விற்கிறதையோ இல்ல அதை யூஸ் பண்றதோ கரெக்ட்னு நாங்க எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம். அது தப்பு. அதை நம்ம இந்த மாதிரி காமிச்சா மட்டும்தான் அது மக்களுக்கு புரியும். அது பண்றாம அவர் ஸ்டைல்ல அது வந்து ஜாலியா காமிச்சிருக்காரு. ஆனா இது ஒரு சீரியஸான நோட்டு தான். ஆமா, கூடிய சீக்கிரத்துல போலீஸா பண்ணுவேன். கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்பா நிறைய படம் போலீஸா பண்ணிட்டாரு. நான் எடுத்த உடனே எப்போ நான் படம் போலீஸா பண்ணாலுமே என் அப்பாவோட 100வது படம் அந்த மாதிரி தான் என்ன கம்பேர் பண்ண போறீங்க. அதனால நான் பண்ண போற ஸ்கிரிப்ட் பார்த்து பொறுமையா தான் நான் பண்ணுவேன். கதை வந்துச்சுன்னா பார்க்கலாமே. நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல, கதை வந்தா பார்க்கலாம். அதை பத்தி உங்களுக்கு இந்த பகுதியில கொடுத்த வரவேற்பு எப்படி? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை தான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. அப்பாவை எப்படி எல்லாம் பார்த்து கொண்டாடினாங்களோ இப்ப என்ன அந்த மாதிரி கொண்டாடுறாங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அப்பா கூட அப்பாவோட ஒரு சில படம் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கேன். இதே மாதிரி 6ஆம் வாரத்தோட பட்டாசோட அப்பா படத்தை அவங்க என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ என் படத்தை அதை பார்க்கறாங்கன்ற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பாவை பொறுத்தளவுல 2 ரோல், அதாவது சினிமா, அரசியல் ரெண்டையுமே ஒன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அண்ணன் தம்பி 2 பேருமே தனித்தனியா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுல வந்து இந்த அரசியலையும் சேர்த்து உங்க அப்பா கிட்ட கேள்வி கேட்க முடியும், பட் உங்ககிட்ட கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு இந்த கஞ்சா புழக்கத்தை அரசு எந்த மாதிரியான அடக்குமுறைகள்ல கையாளணும்னு நினைக்கிறீங்க? இப்ப கையாண்டிட்டு இருக்கிறது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இன்னும் அதை கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்குதுன்னு கேள்விப்படுறேன். இப்போ நாங்க இந்த படத்துல காமிச்சது வந்து அந்த டைம்ல கஞ்சா தமிழ்நாட்டிலே வளர்ந்தது. இப்ப கம்ப்ளீட்டா ஆசிட் ஊத்தி அந்த டைமே அழிச்சுட்டாங்க. இப்போ வரது வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆகியோ இல்ல வேற ஊர்ல இருந்தோ வருது. அதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்னும் நல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா நல்லது. அதாவது ஒரு 90s 80s அந்த மாதிரி படம் எடுக்கும்போது
சிக்கல்கள், லொகேஷன் எந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் இருக்கு? இப்போ மெயினாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி ஃபுல்லாக ஒயர்ஸாக இருக்குது மேலே. இதுதான் உன்னோட மெயின் சிக்கல். அப்போ அந்த காலத்தில் அந்த ஒயர்ஸ் அதெல்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. ப்ளஸ் இந்த கார்ஸ், இந்த லாரி யூஸ் பண்ணுறது, பஸ் யூஸ் பண்ணுறது, அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே நாங்கள் அந்த காலத்து வண்டியாவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து தான் இதில் யூஸ் பண்ணோம். அது மட்டும் தான் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. ஓகே.